வானத்தி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக விஜய் கிட்ட சொல்கிறாங்களோ அப்போ தான் அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அண்ட் வெண்ணிலா பிரச்சனைக்கும் நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக காவேரி ப்ரெக்னன்சி விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் நேரமே வாக்கிங் போகிறதுக்காக விஜய் கிளம்பிடுவார். வாக்கிங் போக போக யோசிச்சுக்கிட்டே போவார். என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும், கண்டிப்பாக ஏதோ சந்தோஷமான விஷயத்த காவேரி என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. ஏதாவது பிரச்சனைனா அப்போவே மூஞ்சிக்கு மேலே கேட்டிருந்திருப்பா, அப்போவே வந்து என் கூட சண்டை போட்டிருப்பா. பட் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் என் அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. எப்படா 10 மணி ஆகும்ன்றிருக்கு. எப்படா காவேரி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் தான் அப்படி டென்ஷன் மேலே டென்ஷனாக எல்லாரும் எனக்கு கொடுக்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இவன் நேற்றுக்கே அந்த விஷயத்த சொல்லியிருந்தானா அப்பட்டான் நானும் இருந்திருப்பேன். இப்போ இவ்வளோ டென்ஷனை கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து கால் வரும். அங்கே வெண்ணிலாவோட பிரச்சனை வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கும். வெண்ணிலா யார் சொல்கிறதையுமே கேட்காம உடனே நான் விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடம் பண்ணிட்டு ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ராகினி மட்டும்தான். ஏன்னா ராகினி தான் வெண்ணிலாவை நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க. விஜய் உன்னையும் பிரிக்கிறதுக்காக காவேரி பயங்கரமாக திட்டம் போட்டு விஜய் அவள் பக்கத்திலேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்கா. விஜய் ஏன் தெரியுமா இங்கே வராமல் இருக்காரு, காவேரி கூட அங்கே ஜாலியாக சந்தோஷமாக இருக்காரு. இங்கே உன்னை பற்றி நினைக்காம நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கன்னு எதையுமே யோசிக்காமல் காவேரி கூட அங்கே ஜாலியாக இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் வெண்ணிலா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? உனக்கு தான் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுல. நீ வந்து விஜயை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் சேர முடியும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும். நீ ஏன் பாவம் எல்லாத்தையுமே இழந்த ஒரு அநாத ஆசிரமத்தில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இந்த வாய்ப்பை மட்டும் நீ மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி அநாத ஆசிரமத்துக்கே உன்னை அனுப்பிடுவாங்க. அதுக்கு எல்லாம் ஒத்துக்காமல் நீ தான் வந்துட்டு கண்டிப்பாக இவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ரகலை பண்ணி விஜயை கல்யாணம் பண்ணணும். அதுக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க வெண்ணிலாவை. அதவே வந்துட்டு அங்கேயும் போய் அப்ளை பண்ணிடுவாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட நான் இப்போவே விஜயை பார்த்தே ஆகணும், விஜய் ஏன் என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட அவங்க 2 பேர்த்தினால கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணாமல் பாட்டி விஜய்க்கு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிவிட்டு நீ உடனே வாடா, இங்கே உடனே வந்து இவள் பண்ணுற கூத்தெல்லாம் பாரு, எங்களால் சகிச்சிக்கவே முடியல, காலையிலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, உன்னை பார்க்கணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பாட்டி இதை கூட சமாளிக்க மாட்டிங்களா, கொஞ்சம் நீங்கள் அவகிட்ட பேசி சிஸ்டர்கிட்ட பேசி ரூமில் போட்டு அடைச்சி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு என்ன புத்தி சரியில்லாமல் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறியா? அவள் எல்லா புத்தியோடையும் விவரத்தோடையும் அறிவாளித்தனமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ உன்னை உடனே பார்த்தாகணும், உன்னை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓவராக சண்டை பண்ணிகிட்டு இருக்கா. எங்களால் சமாளிக்க முடியலடா சாமி, நீ ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவாங்க, இல்லை பாட்டி, காவேரி வேற ஒரு 10 மணிக்கு என்னை வர சொல்லியிருக்கா அம்மன் கோயிலுக்கு, முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்கா. கரெக்டாக வந்துட்டு காவேரி என் கூட பேசணும்னு நினைக்கும் போது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் வெண்ணிலா ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறா. எங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே இடையூறாக எப்போ பார்த்தாலும் வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ சாமி இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த டைமும் இல்லைடா. இவள் பண்ணுற கூத்தில் தாத்தா ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. விட்டா தாத்தாவை பிச்சை எடுத்துருவா போல இருக்கு. நீ வந்தால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். நாங்கள் எப்படின்னா சமாளிக்கிறது இல்லை. இவன் நார்மலாக பிஹேவ் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப அப்நார்மலாக கத்துறாடா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க சொல்லு. நீ உடனே வந்துரு, சிஸ்டர்னால் கூட அவளை சமாளிக்க முடியல, நீ வந்து பேசினா மட்டும்தான் அவள் சமாதானம் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க பாட்டி உடனே விஜய் தாத்தா கிட்டே சொல்லுவாங்க, காவேரி வந்து விஜயை பார்க்குறக்காக 10 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காமாங்க. இந்த டைமில் பார்த்து இவள் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவங்க 2 பேத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இடையூறாக வந்து நின்றுட்டே இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு இவள் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா போல இருக்கு. ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படி என்னடி என் பேரை உனக்கு பாவம் பண்ணிட்டான், உன்னை கூட்டிகிட்டு வந்து குணப்படுத்தி விட்டு இப்படி நல்லா இருக்கணும்னு நினச்சதுக்காக தான் என் பேரனுக்கு இவ்வளோ கெடுதல் நினைக்கிறியா? அவனை சந்தோஷமாகவே வாழ விட மாட்டியா? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்ணிலா சொல்லுவாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்? நான் தான் இந்த வீட்டில் இருப்பேன், நான் தான் விஜயோட பொண்டாட்டி, நான் தான் இங்கே இருக்க போகிறேன், நீங்கள் வேணும்னா வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே தாத்தாவும் பாட்டியும் வாயடிச்சு போயிடுவாங்க. ராகினி அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்த பிட்டெல்லாம் வந்து இவன் நல்லாவே போடுறா, நம்ம கொஞ்சம் ஏற்றி விட்டா போதும், இவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறா, இவள் பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, சரி எரியிற தீயில நம்மளும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காவேரிக்கு கரெக்டாக கால் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி அம்மன் கோயிலுக்கு கிளம்புறக்காக அவங்க வீட்டில் எல்லாம் வந்துட்டு போய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு வர சொன்னால் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி காவேரி ப்ரிப்பேர்டாக கிளம்பி வெளியிலேயே வந்துடுவாங்க. அந்த டைம்லேருந்து ராகினி கிட்டேருந்து கால் வர அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க காவேரி. எதுக்கு கால் பண்ணுறா? நம்ம ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை விஜய் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். என்றைக்கெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், கரெக்டாக கால் பண்ணிடுறா. அவளுக்கு மூக்கு வேர்த்து இன்றைக்கி என்ன விட்ட கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே, கண்டிப்பாக ஏதாவது இடக்கு முடக்கா என்னை காயப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லுவான். இவள் ஃபோனை எதுக்கும் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. பட் ராகினி விடவே மாட்டாங்க.
திரும்ப திரும்ப கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காவேரி அந்த பொறுமையை தாங்க முடியாமல் காலை பிக் பண்ணிடுவாங்க. காலை பிக் பண்ணதுமே, என்ன காவேரி, என் கால் வந்ததுமே பயந்துட்டியா? நான் ஏதாவது சொல்லிடுவேன், உன்னை அப்செட் பண்ணிடுவேன்னு. அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் காவேரி, நீ பயப்படவே வேண்டாம், நீ சந்தோஷமாக இரு. ஆமாம், உன் ஆளோட இன்றைக்கி மீட்டிங்கெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தியாமே, அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தியாமே, எதுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருடி, என் புருஷனை நான் அம்மன் கோயிலுக்கு வர சொல்லுவேன், இல்லை எங்கே வேணுனாலும் வர சொல்லுவேன். இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கிற இடையில இருக்கிற விஷயம். நீ யார் அதெல்லாம் கேட்க? கொஞ்சம் கூட உனக்கு கர்ட்டஸியே கிடையாதா? கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லையா? இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி பார்க்கணும், அவங்க பேசணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இடையில வந்து பூந்துக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ புருஷன் இவ்வளோ உரிமையாக சொல்கிறியே, உன் புருஷன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? உன்னை அங்கே பார்க்க வரக்காக மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு இங்கே வெண்ணிலாவுக்கு பார்க்குறக்காக வந்துட்டாரு. நீ வேணுன்னா, நீ நம்பலைன்னா விஜய்கிட்டயே கேட்டுப்பாரு, விஜய் இப்போ இங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். நான் அவ்வளோ தூரம் நேற்றுக்கு சொல்லிட்டு வந்தும் திரும்பி என்ன பார்க்க வராமல் வெண்ணிலாவை அங்கே பார்க்க போயிருக்காரா? இவருக்கு என்ன தான் பிரச்சனை, இவர் என்ன தான் பண்ண காத்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு உடனே வந்துட்டு ராகினிக்கிட்டையும் சமாளிப்பாங்க. எனக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியும், நான் தான் அவர் அங்கே அனுப்பியே விட்டுருக்கேன், தாத்தா பாட்டியை பார்க்கணுன்னு சொன்னார், அதனால தான் நாங்கள் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சமாளிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே ராகினி சொல்லுவாங்க, சே, புருஷன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, அவ்வளோ பாசமாக உன் புருஷன் மேலே, பட் உன் புருஷனுக்கு தான் உன் மேலே பாசமும் கிடையாது, லவ்வும் கிடையாது, நீ தான் பாவம் ஏங்கிக்கிட்டு இருக்க. சரி, உன்னோட நினப்பு அப்படியே இருக்கட்டும், முடிஞ்சால் வந்துட்டு நீங்கள் வந்து பாரு, வெண்ணிலா என்ன நல்ல கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? விஜய்னால சமாளிக்கவே முடியல, இவ பண்ணுற கூத்தில், இவ பண்ணுற டார்ச்சரில் அடுத்த முகூர்த்தத்துலேயே உன் புருஷன் தாலி கட்டிடுவார் போல இருக்குது வெண்ணிலாக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி அப்படியே நெஞ்சடிச்சு போயிடும். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சி வந்து கரெக்டாக விஜய் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் விஜயும் வந்துடுவாங்க. வெண்ணிலாவும் விஜயும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். பயங்கரமாக டென்ஷன் ஆகி உள்ளே நின்றுட்டே வந்துட்டு விஜய் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. விஜய் காவேரியை பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார். காவேரி உள்ளே வா, காவேரி உள்ளே வா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வர, வா காவேரி, இங்கே பாரு, வெண்ணிலா என்ன நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அவளுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னல, சரியானதுக்கு அப்புறம் கூட இவ்வளோலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, தாத்தா பாட்டினால சமாளிக்க முடியாமல் தான் என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கதையவே நீங்கள் எவ்வளோ நாள் விஜய் சொல்லிகிட்டு இருப்பீங்க, வெண்ணிலாவுக்கு சரியாயிடுச்சு, வெண்ணிலாவுக்கு சரியாகலை, அவளை பார்க்கணும், அவளை பார்க்கக்கூடாது, இப்படியே மாற்றி மாற்றி கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க, தாத்தாவும் பாட்டியும் உடனே சமாதானப்படுத்துறதுக்காக போவாங்க காவேரியை. காவேரி கொஞ்சம் பொறுமையாக இரு காவேரி, அவனே பாவம் இப்போ தான் வந்திருக்கான், இவளோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தாம்மா நாங்கள் கூப்பிட்டோம், விஜய் பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும்னு காலையிலேருந்து எங்களை கொடுமை பண்ணிட்டான், ரொம்பவே எங்களால் தாங்க முடியாமல் தாம்மா நம்ம விஜய் வர சொன்னோம். விஜயெல்லாம் இங்கே வரவே கிடையாது. அப்போவுமே விஜய் சொன்னான், காவேரி என்ன 10 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கான்னு, அதையும் மீறி நாங்கள் தாம்மா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டோம் விஜயை, நீ எதுவும் விஜய் மேலே சங்கடப்படாத ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் மாறி மாறி கெஞ்ச, நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம் தாத்தா, இவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு மட்டும் கேளுங்க, எவ்வளோ நாளைக்கு வெண்ணிலாவோட கதையை சொல்லியே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாரு, எனக்கும் ஹோப் கொடுத்துட்டு இப்படி வெண்ணிலா கூடயும் பேசி பழகிட்டு இருந்தா எங்கள் அம்மாவை நான் எப்போ தான் சமாதானப்படுத்துறது, அதுக்கும் மேலே அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி நான் வர சொன்னேன், அதையும் இப்போ வரைக்கும் என்னால் சொல்ல முடியல, இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன், அந்த சொல்லி எந்த யூஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ யார் முதல்ல இங்கே வந்து நீ என் விஜய்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, விஜய் என் கூட பேசக்கூடாது, என் கூட பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கு நீ யாருடி, நான் விஜய்க்கு பொண்டாட்டி, விஜயும் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் அப்படியே ஷாக் ஆகிடுவார். அட் த சேம் டைம் காவேரியும் ரொம்ப ஷாக் ஆகி காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டியும் கேட்க, என்னம்மா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புத்தி சரியில்லைங்கிறது உண்மைதான், அதுக்குன்னு எது வேணுனாலும் சொல்லுவியா, காவேரி முன்னாடியே நீ இப்படியெல்லாம் சொன்னேன்னா காவேரி தப்பாக நினைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் கேட்க, நான் எதுக்கு போய் சொல்லணும், நான் எதுக்கு மறைச்சி சொல்லணும், நீங்கள் வேணுனாலும் விஜய்கிட்டே கேட்டு பாருங்கள், எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் 2 பேத்துக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க சித்தப்பாவை இவ்வளோ பிரச்சனையும் பண்ணார், ஏன் நீங்கள் அவங்க சித்தப்பாவை வேணுனாலும் கூப்பிட்டு கேளுங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆனது உண்மையாக இல்லையான்னு, கோயிலில் வச்சு எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எந்த பதிலுமே திரும்பி பேசவே மாட்டார் விஜய், அப்படியே குத்துக்கலான்ட்டு நின்றுருப்பார். காவேரி விஜயவே வந்துட்டு உத்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காவேரி கிட்டேருந்து காவேரி எதிர்பார்ப்பாங்க, விஜய் கிட்டேருந்து ஏதாவது பதில் வரும், விஜய் அப்படிலாம் எதுவும் நடக்கலைன்னு சொல்லுவாருன்ற நம்பிக்கையில் காவேரி விஜயை பார்த்துக்கிட்டே இருக்க, விஜய் எதுவுமே மறுபேச்சு பேசவே மாட்டாங்க. உடனே வெண்ணிலாவை சொல்லுவாங்க, தயவு செய்து நீ உள்ள ரூமுக்கு போ வெண்ணிலா, இப்போ நீ எதுவுமே பேசாத, காவேரி வந்திருக்கா, காவேரி இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, இப்போ தான் காவேரி வீட்டுக்கு வந்திருக்கா, தயவு செய்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, ரூம்குள்ளே போ அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை விஜய் சொல்ல, உடனே காவேரிக்கு டென்ஷன் ஆயிரும். ஏங்க நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, வெண்ணிலா
இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ எங்ககிட்ட கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது, யாருக்கும் தெரியல, எல்லாருமே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்படின்னா வெண்ணிலா சொல்கிறது உண்மையா? உங்களுக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, ப்ளீஸ் காவேரி, நீ கொஞ்சம் பொறுமையாரு, அமைதியாரு. இப்போ வெண்ணிலா முன்னாடி எதுவும் பேச வேண்டாம். நான் நேற்றுக்கே உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, வெண்ணிலா முன்னாடி நம்ம எதுவும் பேச வேண்டாம். வெண்ணிலா முன்னாடி ஏதாவது பேசி அவள் திரும்பியும் கன்ஃபியூஸ் ஆனானா பழைய நிலைமைக்கு போயிடுவா, அது நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திரும்பி என்ன காவேரி நீ புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஆங்கிளில் பதில் சொல்ல காவேரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இதுக்கு மேலேயே நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. எங்கள் அம்மா எவ்வளவோ தடவை சொன்னாங்க, நீ விஜயை நம்பாத, அவர் உன்னை கைவிட்டுருவார், வெண்ணிலான்னு ஒரு பிரச்சனை இருக்க வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு எந்த முடிவும் தெரியாது, வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ கூட என் விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன தான் வந்துட்டு நம்புறாரு, என்ன தான் லவ் பண்ணுறாரு, நான் தான் அவருக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நினச்சிட்டேன். இப்போ புரியுது நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, யார் கூட வாழ போகிறீங்க. இப்படி ஒரு விஷயத்தை வெண்ணிலா சொல்லும்போது கூட எந்த பதில் பேச்சுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் காவேரி இல்லைன்னு நினச்சிக்கோங்க விஜய். இதுக்கு மேலேயும் நான் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் நிற்கவும் மாட்டேன். நீங்கள் எனக்கு முக்கியமும் கிடையாது. நான் பேசாமல் எங்கள் அம்மா கூடவே எங்கள் அம்மா வீட்லேயே இருந்துடுறேன். இதுக்கு மேலே என்னை பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க. என் வார்த்தையை எப்போவுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் சரி, என் வார்த்தைக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. இதுக்கு மேலேயும் உங்களை நான் நம்பி ஏமாற தேவையே கிடையாது. நான் சொல்ல முக்கியமான விஷயத்தையே குழி தோண்டி புதைச்சிட்றேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டும் எந்த யூஸுமே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் என்னை ஏமாத்தின மாதிரி வெண்ணிலாவை ஏமாற்றாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க, அதுவே போதும். இனிமேல் விஜய் லைஃப்பில் காவேரி இல்லைன்னு நினச்சிக்கோங்க. நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி கோமா போக தாத்தா பாட்டி பின்னாடியே போவாங்க. காவேரி நில்லுமான்னு தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போக விஜய் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இப்படிலாம் தண்டனை கொடுக்குறீங்க, ஏன் எனக்கு இப்படிலாம் சோதனை வருது? வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசணும்னு சொன்னல, தயவு செய்து நீ இந்த வீட்டிலேருந்து போயிரு, என் லைஃப்லேருந்து போயிரு. காவேரி தான் என் பொண்டாட்டி, அவள் கூட தான் நான் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அவளை நான் கல்யாணம் பண்ணி என் லைஃபவே வந்துட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையும் வந்தது. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலாவுக்கு மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்து திரும்பி வந்துட்டு விஜய் மேலே சாஞ்சிருவாங்க. அந்த டைமில் எதுவுமே பேச முடியாமல், விஜய்னால் காவேரி வெளியே போகிறதையும் தடுக்க முடியாமல்